தேவாரா படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 40 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 6வது நாள் 25 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 5 கோடியே 85 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் தேவாரா படம் 6வது நாள் 3 கோடியே 35 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 30 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் தேவாரா படம் 6வது நாள் 18 கோடியே 10 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 197 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 6வது நாள் 7 கோடியே 10 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 50 கோடியே 80 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 6வது நாள் 2 கோடியே 10 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 77 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தேவாரா படம் 6வது நாள் மட்டும் 31 கோடியே 30 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 371 கோடியே 44 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 3 கோடியே 12 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 17 கோடியே 87 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6வது நாள் 11 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மெய்யழகன் படம் 6வது நாள் 35 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் மெய்யழகன் படம் 6வது நாள் 95 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 6வது நாள் 10 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 48 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 6வது நாள் 80 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 70 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மெய்யழகன் படம் 6வது நாள் மட்டும் 5 கோடியே 43 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 29 கோடியே 85 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. சட்டம் என் கையில் படம் உலகம் முழுவதும் 6வது நாள் 30 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் படம் உலகம் முழுவதும் 6வது நாள் 25 லட்ச ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 13வது நாள் 2 கோடியே 90 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 19 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13வது நாள் 13 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 1 கோடியே 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 13வது நாள் 15 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 2 கோடியே 49 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 13வது நாள் 3 கோடியே 18 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 23 கோடியே 24 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோட் படம் தமிழ்நாட்டில் 28வது நாள் 50 லட்ச ரூபாயும் 28 நாளில் மொத்தமாக 220 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 20 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 28வது நாள் 3 லட்ச ரூபாயும் 28 நாளில் மொத்தமாக 41 கோடியே 97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 17 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 28வது நாள் 10 லட்ச ரூபாயும் 28 நாளில் மொத்தமாக 30 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 28வது நாள் 8 லட்ச ரூபாயும் 28 நாளில் மொத்தமாக 201 கோடியே 90 லட்ச ரூபாயை கோட் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 28வது நாள் 71 லட்ச ரூபாயும் 28 நாளில் மொத்தமாக 533 கோடியே 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 28 நாளில் கோட் படத்திற்கு 297 கோடியே 81 லட்ச ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவராலாக 55 கோடியே 81 லட்ச ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் உலகம் முழுவதும் 13வது நாள் 5 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 8 கோடியே 89 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் உலகம் முழுவதும் 13வது நாள் 4 லட்ச ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 6 கோடியே 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.